ஆவிக்குரிய தலைவனாக இருக்கிறவன், சபையில் தலைவனாக இருக்கிறவன் வீட்டில் இருக்கிற ஆணுக்கு ரோல் மாடலை வைக்கிறான். இப்படித்தான் ஒரு குடும்பத்தை நடத்தணும்னு சொல்லி இவர் வார்த்தையை கொண்டு சபையை நடத்துகிறார், அவர் அந்த வார்த்தையை கொண்டு குடும்பத்தை நடத்துகிறார். அவர்கள் இருவரும் இணைந்து வார்த்தையை கொண்டு பிள்ளைகளை நடத்துகிறார்கள். ஒரு கணவனுடைய பிரதானமான ரோல் மனைவியை பரிசுத்தப்படுத்தணும். எப்படி பரிசுத்தப்படுத்துறான்? வார்த்தை கொடுக்குறான், வார்த்தை கூட தேத்துறான், கம்ஃபர்ட் பண்றான். கர்த்தர் இரவும் பகலும் உங்களை சிந்திக்கிறாருங்க. சிந்திக்கிறாரா? உங்கள் நினைப்பாகவே இருக்கிறார். அப்படிதான் ஒரு கணவன் மனைவி நினைப்பாவே இருக்கிறான்னா அந்த மனைவி கீழ்ப்படுகிறது ரொம்ப எளிது. ஒரு சில மாதங்களாக குடும்ப வாழ்க்கையை குறித்து பேசி வருகிறோம். குடும்பம் வளமான குடும்பமாக இருக்கணும், நிறைவான குடும்பமாக இருக்கணும். 2 வாரத்துக்கு முன்னாடி சொல்லும்போது ஒரு காரியம் சொன்னேன். உலக மனிதன் என்ன சொல்கிறான்னா, வீடை கட்டிப்பார், கல்யாணம் கட்டிப்பாருக்கிறான். அது ரெண்டுமே என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப கடினம் நினைக்கிறாங்க. ஒரு காலத்தில் அந்த காலத்தில் ஒருவேளை கடினமாக இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி இது ரொம்ப ஒன்றும் கடினம் கிடையாது. வீடு கட்டுறதும் ஈஸி, கல்யாணம் கட்டுறது ரொம்ப ஈஸி. அதனால சிலர் 4-5 கல்யாணம் தான் பண்ணிக்கிறாங்க வெளிநாட்டில். நமக்கு தான் ஒரு கல்யாணம் பண்ணுற கஷ்டமாக இருக்குது. ஃபாரின்லாம் 4-5 கல்யாணம் அவனுக்கு அது பொருந்தாது. வீடு கட்டுறதும் ஈஸி, கல்யாணம் கட்டுறதும் ஈஸி, குடும்பம் நடத்துறது தான் கஷ்டம். குடும்பத்தை வெற்றியோடு நடத்துகிறது தான் கஷ்டம். அதை வெற்றியோடு நடத்த வேண்டுமென்றால் குடும்பத்தை, திருமணத்தை ஏற்படுத்தின தேவனோடு நல்ல உறவு இருக்க வேண்டும். ஒரு கணவன் எப்படி இருக்கணும், ஒரு அப்பா எப்படி இருக்கணும், ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு வேதம் மட்டும்தான் நமக்கு முன் உதாரணமாக இருக்கிறது. ஏன் வேதத்தை முன் உதாரணமாக சொல்கிறோம் என்றால், வேதம்தான் அதை மேனுஃபேக்சர் பண்ணது, அதை இந்த இன்ஸ்டிடியூஷனை ஆரம்பித்தது. அவர் தான் இந்த மேனுஃபேக்சர் மேனுவலில் குடும்பம் எப்படி நடத்தப்படுங்கிற காரியத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். தனிப்பட்ட ரீதியில் கர்த்தருடைய நன்மையை நம்ம அனுபவிக்கணும், கர்த்தருடைய கிருபை அனுபவிக்கணும், கர்த்தருடைய அன்பை அனுபவிக்கணும். தனிப்பட்ட ரீதியில் மட்டுமல்ல, குடும்பமாக அனுபவிக்கணும். குடும்பமாக தேவனுடைய கிருபையை, தேவனுடைய தயவை, தேவனுடைய ஆளுகையை அனுபவிக்கக்கூடிய ஜனங்களாக நம்ம இருக்க வேண்டும் விரும்புகிறார். ஒரு தகப்பன் ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார் என்றால் அவருடைய தாக்கம் குறைஞ்சது ஒரு 4-5 தலைமுறைக்கு மேலே போகும். ஒரு நல்ல அப்பா வந்திருக்கிறாரு அவருன்னா அவருடைய இம்பேக்ட் எனக்கு தெரிஞ்சு நிச்சயமாகவே 2-3 தலைமுறைக்கு மேலே போயிடும். ஆனால் அப்பா பொல்லாதவனாக இருந்தாலும் அதுவும் போகும். எங்கள் தாத்தன் மண்ண வேலைடா அப்படின்னு சொல்கிறாங்க தெரியுமா? அப்போ ஒரு நல்ல தகப்பனும் ஒரு லெகசி ஏற்படுத்துகிறாங்க, ஒரு தப்பான தகப்பனும் ஒரு லெகசி ஏற்படுத்துகிறாங்க, ஒரு மரபை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. நாம் நல்ல தகப்பனாக, நல்ல கணவனாக, நல்ல மனைவியாக இருக்க வேண்டும்னு கர்த்தர் விரும்புகிறார். தீமை நிறைந்த உலகத்தில் கர்த்தர் நம்மை ஒரு ரோல் மாடலாக, ஒரு கண்காட்சியை போல வைக்க விரும்புகிறார். எபேசியர் திருப்புவோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22-23 வாசிப்போம். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான், அவரே சரீரத்துக்கும் இரட்சகராக இருக்கிறார். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறார். ரொம்ப பேருக்கு இந்த டைட்டில் பிடிக்குது, தலை அப்படிங்கிற டைட்டில் பிடிக்குது. டைட்டில் பிடிக்கிறது மட்டுமல்ல, அந்த டைட்டிலுக்கு உட்பட்ட வேலை உங்களுக்கு தெரியணும். தலையாக இருக்கிறோம், ஒரு தலைவராக இருக்கிறோம் என்றால் அவர் டிக்டேட்டராக இருக்கக்கூடாது, கட்டுப்படுத்துகிறவராக இருக்கக்கூடாது, ஒரு சர்வாதிகாரியாக இருக்கக்கூடாது. நான் தான் தலை, நான் தான் தலைவன், நான் சொல்கிறத நீ கேளு, டூ வாட் ஐ சே அப்படி சொல்கிறவன் தலைவன் கிடையாது. ஒரு தலைவன் என்பவன் முன்மாதிரியாக இருக்கிறான், லீடராக இருக்கிறவன் லீட் பண்ணுறான், கைட் பண்ணுறான், அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறான், பாதுகாக்கிறான். தன்னை பாதுகாக்கிறதை பார்க்கலும் தன்னை ஃபாலோ பண்ணக்கூடிய மக்களை பாதுகாக்கிறவனாக இருக்கிறான். ஒரு டிக்டேட்டராக இருக்கான், அதாவது சர்வாதிகாரி என்பவன் தன்னுடைய அதிகாரத்தையும் தன்னுடைய ஆளுகையும் தன்னுடைய லாபத்துக்காக பயன்படுத்துவான். அவங்க அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க, கேடு கட்டு போகிறாங்க, அது எனக்கு முக்கியம் கிடையாது, நான் அதில் என்ன லாபத்தை அடைகிறேன் அப்படி பார்க்குறவன் தான். ஆனால் ஒரு தலைவன் என்பவன் தன்னுடைய லாபத்தை பார்ப்பது கிடையாது, தன்னை பின்பற்றுவருடைய லாபத்தை பார்க்குறவன் தான் தலைவன். அவன் லீட் பண்ணுறான், அவனுடைய ஒவ்வொரு ஆக்ஷனும் ஒரு ரியாக்ஷனை ஏற்படுத்தி கொடுக்கணும் அவனுக்கு தெரியும். ஏன்னா அவன் தான்
லீடர், முன்னே போகிறவன். அவனுடைய ஆக்ஷன் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நான் ஒரு தலைவனாக, ஒரு தகப்பனாக நான் இருக்கிறேன் என்றால், நான் என்னுடைய நலனுக்காக செயல்படக்கூடாது. என்னுடைய குடும்ப நலன், என்னுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், சபையின் நலன், அதன் அடிப்படையில் தான் என்னுடைய தீர்மானங்கள் எடுக்கணும். நான் செய்கிற ஒவ்வொரு தீர்மானமும், நான் செயல்படுகிற ஒவ்வொரு விதமும் என் பிள்ளைகளையும் என் பேர பிள்ளைகளையும் சபையும் பாதிக்கிறதா இருக்கிறது என்றால், நான் எடுக்கிற தீர்மானம் சரியான தீர்மானமாக இருக்கணும். நான் முன்னே போகிறது சரியாக இருக்கணும். அதான் லீடர். லீடர் என்றால் லீட் பண்ணுகிறவர், முன்னே செல்லுகிறவர், ஒரு எக்ஸாம்பிளை வைக்கிறவர். இப்படித்தான் வாழணும் என்பதற்கு ஒரு எக்ஸாம்பிளை வைக்கிறவர். நிறைய தலைவர்கள் அவங்க சொல்கிறது வேற, செய்கிறது வேறையா இருக்கும். அப்படின்னா அவன் தலைவர்கள் கிடையாது. ஒரு தலைவன் என்பவன் அவனுடைய சொல்லும் செயலும் சரியா இருந்தால் அவன் தலைவன். சொல்லு வேற செயல் வேற இருந்துச்சுன்னா தலைவன் கிடையாது. நிறைய மக்கள் ஒரு தகப்பனோ ஒரு பாஸ்டரோ அவர் செய்யாததை செய்யின்னு சொல்லக்கூடாது. அவர் எதை செய்யலையோ, அவர் எதை வாழலையோ, அது தன் குடும்பத்துக்கும் தன் பிள்ளைகளுக்கும் இதை செய்யுங்க அப்படின்னு சொன்னா நீங்கள் தலைவர் கிடையாது. நீங்கள் ரோல் மாடலாக இல்லை, முன்மாதிரியாக இல்லை, ஃபாலோ பண்ணுவதற்கு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து காமிக்கலை. ஒரு தலைவன் என்பது நீ செய்யின்னு சொல்கிறவன் கிடையாது, செய்கிறதுக்கு முன்பாகவே செஞ்சு காமிக்கிறவன். இப்படித்தான் இருக்கணும் என்பதை செய்து காமிக்கிறவன் தான் தலைவன். நான் சொன்னது புரியுதுங்களா? உங்கள் கையில் நான் சொல்ல அரசியல் பேசலை, சொல்கிறேன். நான் என்ன அரசியலுக்கு அப்பாற்பட்டவன். உங்கள்கிட்ட 200 கோடி சம்பளம் வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு அரிசி பேக்கே வாங்கி கொடுக்காதவன் நீங்கள் நாட்டை ஆளுன்னு நினச்சிங்கன்னா அது அநாகரிகம். உங்களால் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் அரசியலுக்கு வரேன்னாரு, இப்போ இல்லைன்னா எப்பன்னாரு, அவர் அப்படி போயிட்டார். அவர் இதுவரைக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கோ தமிழ் மக்களுக்கோ அவர் எண்ணம் செஞ்சது கிடையாது. அப்படி ஒன்றும் செய்யாத ஒரு மனிதன் நாட்டை ஆள போகிறான்னு சொன்னோம்னா அவன் மக்களுக்காக ஆளலை, தனக்காக ஆள்றான்னு அர்த்தம். ஒரு தலைவன் என்பதன் அவனுடைய ஒவ்வொரு செயலிலும் நாட்டுக்கு மக்களுக்கு ஏதோ ஒன்று செஞ்சிருப்பவன். ஏன் தலைவனாக விரும்புகிறான் என்றால், இவர் சின்ன லெவலில் செய்கிறதை பெரிய லெவலில் செய்யணுங்கிற வாஞ்சையில் செய்கிறவன் தான் தலைவன். நான் சொல்றது புரியுதுங்களா? எல்லாரும் தலைவர்கள் கிடையாது. மக்களுக்காக தன் உயிரை கொடுக்கிறவன் தலைவன். ஏன் ஒரு கணவனை தலைவன் சொல்றோம்னா கிறிஸ்துவை தலைவன் சொல்றோம். ஏன்? நமக்காக உயிரை கொடுத்தவர், நமக்கு ரோல் மாடல் எடுத்துக்கிறவர். அப்போஸ்தலனாகிய பவுல் தலைவராக இருந்தார். என்னை ஃபாலோ பண்ணுங்கன்னார். அதான் தலைவன். ஒரு குடும்பத்தில் கணவர் தலைவராக இருக்கிறார் என்றால் பிள்ளைகளுக்கு, அந்த சந்ததிக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். அவர் ரோல் மாடலாக இல்லை என்றால் அவர் தலைவர் கிடையாதுன்னு அர்த்தம். சரிதானே? போன வாரம் பேசும்போது ஒரு காரியத்தை பேசி முடித்தோம், அதை தொடருவோம். அது ஆதியா 3ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் ஒரு கணவனுடைய ரோல் சொல்லப்பட்டிருக்கிறது. 16ஆம் வசனம். அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியாக இருக்கும் பொழுது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவர் உன்னை ஆண்டு கொள்வார். மேலே இருக்கிறது சாபம், கீழே இருக்கிறது சாபம் கிடையாது. அது ஆணும் பெண்ணும் செய்யக்கூடிய வேலை. ஒரு ஆண் மனைவியை ஆண்டு கொள்கிறான், ஆளுகை செய்கிறான். ஒரு மனைவியோட ஆசை தன் கணவன் மேலே பற்றதெல்லாம் இருக்கும். ஆண்டு கொள்வான்னு சொல்லும் பொழுது அநேக மக்களுடைய மனதில் என்ன இருக்குன்னா, அது ஒரு சாபம் நினைக்கிறாங்க. ரூல் ஓவர் பண்ணுறது அப்படின்னா சாபம் நினைக்கிறாங்க. சாபம்னா டிக்டேட்டராக இருப்பார், அவர் கட்டுப்படுத்துவார், ஏறி மிதிப்பார் அப்படி நினைக்கிறாங்க. பெரும்பாலும் ஆண்கள் அப்படி இருக்காங்க. ஆனால் இங்கே சொன்னது ஒரு ஆண், ஆதாம் எப்படி இருக்கணும், ஒரு தலைவன், ஒரு கணவன் எப்படி இருக்கணும் என்பதற்கு தேவன் சொன்ன வார்த்தை அது. போன வாரம் சொல்லும்போது சொன்னேன், 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் ஒரு பாஸ்டர் எப்படி இருக்கணும் என்பதை குறித்த 16 குணாதிசயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பாஸ்டர்னு போட்டிருக்கோம், தமிழில் கண்காணியானவன் போட்டிருக்கோம். கண்காணினா பிஷப்பு. ஒரு பிஷப் எப்படி இருக்கணும் என்பதை குறித்து 16 குவாலிட்டி சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு குவாலிட்டி, அவன் தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும். சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் போட்டிருக்கு. நடத்துகிறவனா ரூல் ஓவர் பண்ணுறவன். தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கமுடர்களாய் கீழ்ப்படிய பண்ணுவனுமாய் இருக்க வேண்டும். ஒரு
குடும்பத்தை நடத்தலை, குடும்பத்தை ரூல் ஓவர் பண்ணலை, ஆளுகை செலுத்த முடியலன்னா, சரியான விதத்தில் அதிகாரம் செலுத்த முடியலன்னா தேவனுடைய சபையை நடத்த முடியாது. சொந்த குடும்பத்துக்கு 5 கொடு. ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாது இருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? இது 2 பிபியில் போடு. 4ஆம் வசனம், ரூலிங் ஹிஸ் ஹவுஸ் வெல், அதான் நடத்துறது. அவன் ஆளுகை செய்வான் இருக்கு இல்லையா, அவனுடைய ஆண்டுகள்வான்னு சொன்னால் ரூல் ஓவர் பண்ணுறது. ரூலிங் ஹிஸ் ஹவுஸ் வெல், ஹேவிங் ஹிஸ் சில்ட்ரன் அண்டர் கண்ட்ரோல் வித் ஆல் சீரியஸ் பிஹேவியர். 5, for if a man has not art of ruling his house, how will be take care of the church of God? ஒரு குடும்பத்தை அவனால் சரியாக ரூல் ஓவர் பண்ணலை, ஆளுகை செய்ய தெரியலன்னா அவன் குடும்பத்தை எப்படி நடத்துவான் இருக்கு. ஒரு கணவனாக, ஒரு தகப்பனாக என் குடும்பத்தை சரியாக நடத்த தெரியல, பிள்ளைகளை சரியாக நடத்த தெரியல, மனைவியை சரியாக நடத்த தெரியல, மனைவியை நான் கண்ட்ரோல் பண்ணுறேன்னா அடிமைத்தனமாக நடத்துகிறேன், அது சர்வாதிகாரப்படி நடத்துகிறேன், அவர்களை கட்டுப்படுத்தி நான் நினைக்கிறபடி தான் நடக்கணும் அப்படின்ட்டு கொடூரமாக நான் நடத்துகிறேன் என்றால் நான் ஆவிக்குரிய அதிகாரத்தை செலுத்துவதற்கு, சபையில் செலுத்துவதற்கு நான் பிரயோஜனமற்றவன் அர்த்தம். அவன் கையில் சர்ச்சை கொடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம். ஒரு சின்ன 2 பேர் 3 பேரையே அவனால் நடத்த தெரியலன்னா ஒரு பெரிய சபை என்பது பல குடும்பங்கள் நடந்தது, சபையே ஒரு குடும்பம் தான், அதை அவனால் நடத்த தெரியாது. அதனால் குடும்பத்தை எப்படி ரூல் ஓவர் பண்ணுறான், நடத்துகிறான்றது ரொம்ப முக்கியம். பிள்ளைகளுக்கு எப்படி முன்மாதிரியாக இருக்கா முக்கியம். பிள்ளைகளுக்கு அவன் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். இன்னொன்று முக்கியமான காரியம் சொல்கிறேன், பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் டீச் பண்ணணும், கனவு தான் டீச் பண்ணணும். முக்கியமான டிசிஷனை, மேஜர் டிசிஷனை அப்பா அம்மா தான் வீட்டில் எடுக்கணும். பிள்ளைகள் எந்த காரணத்தை கொண்டு வாழ்க்கையில் மேஜர் டிசிஷன் எடுக்கக்கூடாது. என் பிள்ளை சொல்கிறா, என் மக சொல்கிறா, சொல்லவே கூடாது. அப்பா எடுக்கணும், அம்மா எடுக்கணும். என்ன சாப்பாடு சாப்பிடலாம் அதனால் பிள்ளை சொல்லலாம். ஆனால் வாழ்க்கையில் மேஜர் டிசிஷன் யார் எடுக்கணும்னா அப்பா தான் எடுக்கணும். ஏன்னா அவங்களைத்தான் வீட்டில் கர்த்தர் தலையாக வச்சுருக்கிறார், ரெஸ்பான்சிபிள் பர்சனாக வச்சுருக்கிறார். என் மக சொன்னா செஞ்சேன், அது உங்களுக்கு அறிவில்லைன்னு அர்த்தம். எல்லா காலகட்டத்திலையும் நீங்கள் தான் டிசிஷன் மேக்கராக, ரூல் ஓவர் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கணும். தீமோத்தேயுக்கு 1 தீமோத்தேயு 5 கவனிச்சு வாங்க. ரூல் ஓவர் பண்ணுறதுனா என்ன, ஒரு ஆணுடைய பங்களிப்பை தான் பேசுகிறோம். 1 தீமோத்தேயு 5:17, நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, நன்றாய் விசாரணை செய்கிறேன்னா போன வாரம் நாங்கள் முடித்தேன், நன்றாய் ரூல் ஓவர் பண்ணுறது, ஆளுகை செய்கிறது, நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுவர்களை ரெட்டிப்பான கணத்துக்கு பாத்திரமாக எண்ணணும். ஒரு கணவனுக்கு மனைவி மரியாதை கொடுக்கணும், ஹானர் பண்ணணும். ஏன் கணவனுக்கு மரியாதை கொடுக்குறாங்க? ஏன் அவர் ஆம்பளை, அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். ஐயோ, சில கலாச்சாரம்லாம் மாறி போச்சுங்க. நான் ஒரு பிராமின் வீட்டில் இருந்திருக்கேங்க, எச்சி தட்டில் சாப்பிடுவாங்க. ஐயோ, கொடூரமாக இருக்கும். அவங்க அப்பா சாப்பிட்ட எச்சி தட்டில் தான் அவங்க அம்மா சாப்பிடுவாங்க. நீங்கள் நான் பார்த்ததில்ல. நான் உன்ட்ட சொன்னே, இந்த கேவலத்தை எத்தோட நிப்பாட்டிங்கடா நீ உன் மனைவி கொண்டு போயிடாத நீ. ஏன்னா அவர் அதெல்லாம் என்னதான் அடிமைத்தனம். அவங்க எப்படி சாப்பிடுவாங்க தெரியுமில்ல, அந்த ரேகையை கழிச்சிருவாங்க. அந்த தட்டில் தான் நம்ம சாப்பிடுவோம். அது கணவன்கிறதுனால மரியாதை கொடுக்கல. ஒரு கணவனுடைய வாயில் கர்த்தருடைய வார்த்தை இருப்பதற்கு அவன் பிரயாசப்படுகிறவனாக இருக்கணும். அந்த குடும்பத்தை சரியாக நடத்தக்கூடிய அறிவாளியாக இருக்கணும். அதனால தான் அவருக்கு ஹானர் கொடுக்குறோம், மதிப்பு கொடுக்குறோம். அவர் வாயில் வார்த்தையே இல்லை, வெறும் வார்த்தை தான் வருது. நான் பேசுகிறேன்னா அப்படின்னா அவருக்கு மரியாதையே கிடையாதுன்னு அர்த்தம். நன்றாக விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்தில் உபதேசத்தில் வசனத்தை அவங்க பிரயாசப்படுறாங்க, வசனத்தில் அவங்க வேலை செய்கிறாங்க. வேலை செஞ்சு எதுக்கு செய்கிறாங்கன்னா ஜனங்களை, சபையை நல்லா நடத்துவதற்கு, விசாரிப்பதற்கு, ஆளுகை செய்வதற்கு, அதிகாரம் செலுத்துவதற்கு பிரயாசப்படுறாங்க. எபிரேயர் 13 வாங்க. ஒரு கணவன் ஆளுகை செய்கிறார் என்றால் அவர் நடத்துகிறார்னு அர்த்தம், வசனத்தை கொண்டு நடத்துகிறார்னு அர்த்தம், முன்மாதிரியாக இருக்கிறார்னு அர்த்தம். நான் சொன்னது புரியுதுங்களா? நீங்களாம் பைபிள் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிவி பார்த்துட்டு இருக்கக்கூடாது.
அப்படின்னா அவர் அப்பா இல்லைன்னு அர்த்தம். எபிரேயர் 13:7. அப்பா தான், ஆனால் தலைவனாக இருக்கிற அப்பா இல்லை. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களின் நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்க. ஒரு விசுவாசத்தை பின்பற்றுங்க. உங்களை நடத்துகிறவர்கள் இருக்கு. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்கள் நடத்தினா ரூல் ஓவர் பண்ணுறீங்க. அதனால் எந்த சர்ச்சில் இருக்கிறோம், யாருடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறோம், அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதோ ஒரு சர்ச்சு தானே போயிட்டு வந்தாப்போ அவங்க எப்படி நடத்துகிறாங்க, எப்படி ஆளுகை செய்கிறாங்க, எப்படி அவர்கள் முன்மாதிரியாக இருக்கிறாங்க முக்கியம். உங்களால் அவர் முன்மாதிரியாக இருக்கல, அவரை உங்களால் ஃபாலோ பண்ண முடியலைன்னா அவர் உங்களுக்கு பாஸ்டாக இருப்பது லாய்க்கில்லைன்னு அர்த்தம். கீழே வாசிப்பான். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினால இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருத்தர் நன்றாய் நடத்துகிறார், ரூல் ஓவர் பண்ணுறாரு, அவர் செய்யக்கூடிய ஒரு காரியம், பாஸ்டர் செய்யக்கூடிய ஒரு காரியம், விசுவாசிக்கக்கூடிய விசுவாசிகளின் இருதயங்களை கிருபையினால் எஸ்டாப்ளிஷ் பண்ண விட்டுருக்கணும், கிருபையினால் அவர்களை ஸ்திரப்படுத்தியிருக்கணும். அது சொல்லிட்டு தான் நடுவில் மேலே சொல்கிறாரு, உங்களை நடத்தினவர்களை நினைத்துங்கிறாரு. அப்புறம் கிருபையினால் ஸ்திரப்படுத்துன்னு சொல்லிட்டு நடுவில் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் மாறாத இருக்கிறார். நடத்தினவர்களை பற்றி சொல்கிறாரு, ஆளுகை செயல்களை குறித்து பேசுகிறாரு. நடுவில் என்ன சொல்கிறார், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் மாறாதன்னு. இயேசு என்றைக்குமே மாற மாட்டார். உங்களை நடத்துகிறவர்களும் அவர்கள் சொல்லும் செயலும் ஒன்றா இருக்கணும். சொல்லும் செயலும் ஒன்றா இல்லைன்னா அவங்களுக்கு அன்னைக்கு நேற்று இப்படி இருந்தாங்க இன்னைக்கு மாறிட்டாங்கன்னா அவங்க சரியான தலைவன் கிடையாது. இயேசு கிறிஸ்து தலைவன் சொல்கிறோம், சபைக்கு அவர் தலையாக இருக்கிறது போல மனைவிக்கு கணவன் தலையாக இருக்கிறார் என்றால் அவனுக்கு ஹானர் பண்ணுறோம், மரியாதை கொடுக்குறோம் என்றால் அவர் மாறக்கூடியவராக இருக்கக்கூடாது, மாறாதவராக இருக்கணும், ஆளுகை செய்யக்கூடிய ஆளாக இருக்கணும். நான் சொன்னது புரியுதுங்களா? திரும்பி 17 வாங்க. உங்களை நடத்துகிறவர்கள், இதெல்லாம் ரூல் ஓவர் பண்ணுறது. உங்களை நடத்துகிறவர்கள் எங்கெங்கே போடுறது நான் ரூல் ஓவர் பண்ணுறேன். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியானால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு இதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அதை துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாதே. உங்களை நடத்துகிறவர்கள், உங்களை ரூல் ஓவர் பண்ணுகிறவர்கள் உங்களுக்கு ஒரு முன் மாதிரியை வச்சுருக்கணும். ஒரு ஆவிக்குரிய தலைவனாக இருக்கிறவன், சபையில் தலைவனாக இருக்கிறவன் வீட்டில் இருக்கிற ஆணுக்கு ரோல் மாடலை வைக்கிறான். இப்படித்தான் உன் குடும்பத்தை நடத்தணும்னு சொல்லி இவர் வார்த்தையை கொண்டு சபையை நடத்துகிறார், அவர் அந்த வார்த்தையை கொண்டு குடும்பத்தை நடத்துகிறார். அவர்கள் இருவரும் இணைந்து வார்த்தை கொண்டு பிள்ளைகளை நடத்துகிறார்கள். சொன்னது இதுதான் ஆர்டர். இப்போ பொதுவாக என்ன சொல்கிறாங்க, என் மனைவி எனக்கு கீழ்ப்படுகிறது கிடையாதுங்கிறாங்க. என் மனைவி கீழ்ப்படுகிறது கிடையாது, என் மனைவி என் சொல் பேச்சை கேட்குறது கிடையாது. உங்கள் மனைவி உங்கள் சொல் பேச்சை கேட்கணும், உங்கள் மனைவி உங்களுக்கு அடங்கியிருக்கிறோம்னா நீங்கள் உங்களுக்கு மேலே ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஆவிக்குரிய அதிகாரம், அதற்கு நீங்கள் அடங்கலைன்னா உங்கள் மனைவி உங்களுக்கு அடங்குவாங்கன்னு எதிர்பார்க்கறது மதியீனமானது. உங்களுக்கு மேலே இருக்க நீங்கள் ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டிக்கு நீங்கள் கீழ்ப்படியலை அப்படின்னா உங்கள் மனைவி உங்கள் அதிகாரத்துக்கு கீழ்ப்படிவாங்கிறது வாய்ப்பு கிடையாது, எதிர்பார்க்கவே கூடாது. மத்திய 8 சொல்கிறாரு, அந்த நூற்றுக்கதிபதி சொல்கிறார் பார்த்தீங்களா, நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவங்கிறார். நான் அதிகாரத்துக்கு உட்பட்டது போல நீனும் அதிகாரத்துக்கு உட்பட்டவருங்கிறார். அதனால் நான் ஒரு வார்த்தை சொன்னா போகும், அதே போல் நீ ஒரு வார்த்தை சொன்னால் போகும். உங்கள் மனைவியை பார்த்து டூ வாட் ஐ சே அப்படி சொன்னீங்கன்னா அவங்க செய்வாங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு மேலே ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி ஒருத்தந்தார் பார்த்தீங்களா, அவர் சொன்னபடி நீங்கள் செஞ்சீங்கன்னா அவங்க செய்வாங்க. உங்கள் மனைவியை நீங்கள் நடத்துகிறீங்க பார்த்தீங்களா, நீங்கன்னா சிலர், எல்லாரும் கிடையாது, சிலர் நடத்துகிறாங்க இல்லையா, உங்கள் மனைவியை நடத்துறது மாதிரி நான் உங்களை நடத்தினா சர்ச்சில் இருப்பீங்களா? நீங்கள் உங்கள்
மனைவி சிலர் நடத்துகிறாங்கள, மனைவி மட்டமாக நடத்துகிறாங்கல்லங்க, ஆளுகை செய்கிறாங்க, கட்டுப்படுத்துகிறாங்க. அதே போல் நான் உங்களை நடத்தினா சபையில் இருப்பீங்களா? அப்போ நீங்கள் அங்கே எதிர்பார்க்குறீங்க. என்கிட்ட எதை எதிர்பார்க்குறீங்களோ அதே காரியத்தை உங்கள் மனைவி உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. இது ஸ்பிரிச்சுவல் ஆர்டருங்கிறது. நான் சொல்கிறது கிடையாது, நான் சொல்கிறது வேறு, செய்கிறது வேறையாக இருக்கக்கூடாது. ஊருக்கோ உபதேசம் பண்ணிவிட்டு நான் வந்து வீட்டில் அநியாயம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. பிரதர் வசனம் என்ன சொல்லுதான்னு தெரியுமா பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு மனைவிக்கு நல்லா போஷிக்கணும் பிரதர்ன்னு சொல்லிட்டு நான் வீட்டில் வந்து ரோல் மாடலாக இல்லைன்னா நான் நல்ல தலைவன்லன்னு அர்த்தம். 2 வசனம் 2 டிரான்ஸ்லேஷன் போடுவோம். ஆவிக்குரிய அதிகாரத்தை கீழ்ப்படி சொன்ன அதே வசனம் தான் மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்கன்னு இருக்கு. நீங்கள் ஆவிக்குரிய அதிகாரத்தை கீழ்ப்படியலைன்னா உங்கள் அதிகாரத்தை உங்கள் மனைவி கீழ்ப்படிய மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் மேலே இருக்க அதிகாரத்தை தட்டுறீங்க. அதே போல் நான் எனக்கு மேலே இருக்க அதிகாரம் கிறிஸ்துவின் அதிகாரத்துக்கு நான் கீழ்ப்படியலை அப்படின்னா நீங்கள் என்னுடைய அதிகாரத்தை கீழ்ப்படுவீங்கன்னு எதிர்பார்க்கறது நான் மதியனம். நான் மேலே இருக்க அதிகாரத்தை கீழ்ப்படியணும், அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு கீழ்ப்படியணும், உங்களுக்கும் உங்கள் மனைவி கீழ்ப்படுவாங்க, உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகள் கீழ்ப்படியும். இதுதான் ஆர்டர். காட்ஸ் வேர்ட் ட்ரான்ஸ்லேஷன் போடும் போல எபிரேயர் 13:17 உங்களை நடத்துகிறவர்கள் இருக்கு இல்லையா, இங்கே ஒபே யுவர் லீடர்ஸ், உங்களுடைய ஆவிக்குரிய தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். அண்ட் அக்செப்ட் தேர் அத்தாரிட்டி, அவ்வளோ அதிகாரத்துக்கு ஏற்றுக்கொள்ளுங்க, அதிகாரத்தை அங்கீகரிங்க. இங்கே உங்களை நான் கட்டுப்படுத்த முடியாது. எனக்கு வானலாவிய அதிகாரம் கிடையாது, நிபந்தனையற்ற அதிகாரம் கிடையாது. நான் சொல்கிறத செய்யுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு முன்னாடி நம்ம சர்ச்சுக்கு வந்தாங்க, இப்போ வரல அவங்க. அந்த பொண்ணு வந்து உங்கள் அம்மாவை பற்றி ஒரு குறை சொல்லுது. எங்கள் அம்மா இப்படி பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்கன்னு முதல்ல சொல்லுது. காலையில் நான் வெளியே போகும்போது கரெக்டாக 8 மணி தான் கிராஸ் பண்ணும்போது அந்த அம்மா மேலே வந்தாங்க. சிஸ்டர் என்ன அடிக்க போகிறீங்களான்னுச்சு. ஐயோ தாயே, நீங்கள் உள்ளே அப்படியே போயிருங்க. நீ உங்களை நான் அப்படி அடிக்க முடியுமா? அது எனக்கு வரம்புக்குட்பட்ட அதிகாரம். நான் உங்கள் வசனத்தை சொல்லி உங்களை நடத்த முடியும். நான் சொன்னது புரியுதுங்களா? அதே போல தான் கணவனும். நீங்கள் மனைவி சொல்லலைன்னா அவங்கள அதை அடிக்க முடியாது, மிதிக்க முடியாது, வீட்டுக்கு போன்னு சொல்ல முடியாது. நீங்கள் வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா வீட்டுக்கு. எப்படி நான் உங்களை சபையில் நடத்துகிறனோ அதே போல தான் கணவன் மனைவியை நடத்தணும். உங்களுக்கு வானலாவிய அதிகாரம் கிடையாது, கட்டுப்பாடற்ற அதிகாரமும் கிடையாது. கீழே வாசிப்போம். ஒபே யுவர் லீடர்ஸ் and accept their authority. They take care of you because they are responsible for you. Obey them so that they may do this work joyfully and not complain about you. Causing them to complain would not be your advantage. அவங்கள் வேதனையோடு முறுமுறுப்போடு செய்கிறது உங்களோட நலனாக இருக்காது. அதனால் அவங்களுக்கு மனமுகுந்து அவர்களுக்கு கீழ்ப்படியுங்கிறாரு. NLT போடுவான். ஒபே ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர் அண்ட் டூ வாட் தே சே. அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அவர்களை அதுக்கு நீங்கள் செய்யுங்க. உங்கள் ஆவிக்குரிய தலைவர்களுக்கு கீழ்ப்படிங்க. அவங்க என்ன செய்கிறாங்களோ அவங்க செய்யுங்க. ஏன் அவங்க சொல்கிறத செய்யுங்கன்னா அந்த ஆவிக்குரிய லீடர் அவருக்கு மேலே இருக்கிற ஆவிக்குரிய லீடருக்கு அவர் கீழ்ப்படுகிறார், கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறார். நான் சொன்னது புரியுதுங்களா? அதாவது இதுக்கு முன்னாடி அதிகாரத்தின் கீழேன்னு ஒரு போதனை போதிச்சேன். சப்மிஷன் ஒன்று இருக்குது, ஒபீடியன்ஸ் ஒன்று இருக்குது. தமிழில் 2 இடத்துமே கீழ்ப்படியில் தான் போட்டிருக்கோம். ஆனால் சப்மிஷன் வேறு, ஒபீடியன்ஸ் வேறு. சப்மிஷன்கிறது இருதயத்தில் இருக்கிறது, ஒபீடியன்ஸுங்கிறது ஒரு ஆக்ட், ஒரு செயல். ஒரு ஆளை நான் கீழ்ப்படிய பண்ண முடியும், கீழ்ப்படிய வைக்க முடியும். நான் சொல்கிறத செய்கிறியா அப்படின்னு சொல்லி செய்ய வைக்க முடியுமா? முடியும். ஆனால் இருதயத்தில் அவன் கீழ்ப்படிச்சிருப்பானா? இருதயத்தில் கீழ்ப்படிச்சிருக்க மாட்டான். இருதயத்தில் கீழ்ப்படுகிற சப்மிஷன், செயல் வந்து ஒபீடியன்ஸ். விலைக்கு சொல்லவா? புரியலையா? பிள்ளைகளை கடைக்கு போடாங்கிறோம், அவன் நானே போகணுமாக்கும் அப்படின்னு சொல்லி ஓங்கி கதவை அடிச்சுட்டு போகிறான். போனா அது என்னது? ஒபீடியன்ஸ். சப்மிஷன் இருந்துச்சா? கிடையாது. கணவன் ஒன்று சொல்கிறாங்க, ஏம்மா அதை செய்யாதம்மாங்கிறாரு. ஆமாம் இவன் சொல்லி நம்ம செய்யணுமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முறுமுறுத்து செஞ்சிருங்க. இது என்னது? ஒபீடியன்ஸ். சப்மிஷன் இருந்துச்சா? எந்த காரணத்தை கொண்டு உங்கள் மேலே இருக்கிற அதிகாரத்தை உள்ளத்தில் அவமதிக்கக்கூடாது. உங்களுக்கு கணவனை மட்டமாக உள்ளத்தில் அவமதிக்கக்கூடாது. அவர் சொல்கிறது வார்த்தைக்கு விரோதமாக இருந்துச்சுன்னா கீழ்ப்படியக்கூடாது.
செய்யக்கூடாதுங்க. ஆனால் இருதயத்தில் என் கணவனுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும். ஏன்? அவர் உங்களுக்கு மேலே ஹெட்டாக வச்சிருக்கிறாரு. புரியுதா? அவன் கிடைக்கான் இவன் கிடைக்கான் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் கேட்டதுனால சொல்கிறேன். அவர் சொல்கிறது சரியில்லைன்னா இல்லைங்க, இது உங்களுக்கு மேலே இருக்கிற ஆவிக்குரிய அதிகாரத்துக்கு ஒத்தலை, வசனத்துக்கு ஒத்து போல, அதனால் நான் செய்ய மாட்டேன். ஆனால் உங்களுக்கு கொடுக்குற மரியாதை, எங்களுக்கு கணவன், வீட்டுக்கு தலைவன் என்கிற ரெஸ்பெக்ட் உள்ள இருக்கு. நான் சொல்கிறது புரியுதுங்களாங்க? இப்போ நான் ஒரு காரியம் சொல்கிறேன், வசனத்துக்கு புறமா சொல்கிறேன்னா நீங்கள் செய்யவே கூடாது, எந்த காரணத்துக்கு கொண்டு செய்யக்கூடாது. அதனால அவன் கிடைக்கான் பாஸ்டர் அப்படி சொல்லக்கூடாது. புரியுது? அவன் சொன்னானாக்கும் அப்படின்னா அது தப்பு. ஏன்னா உங்களுக்கு மேலே இருக்கிற அத்தாரிட்டியை இருதயத்தில் அவமதிக்கிறீங்கன்னு அர்த்தம். அது சப்மிஷன்ங்கிறது இருதயத்தில் உள்ளது, ஒபீடியன்ஸுங்கிறது செயல். கீழே obey your spiritual leader and do what they say. Their work is to watch over your souls. அவர்கள் வேலைங்கிறது உங்கள் ஆத்துமாவை கவனிக்கிறார்கள்னா கவனிங்க. நான் உங்கள் குடும்பத்தில் இருக்க நீங்கள் செயல்படுகிற ஒவ்வொரு செயலையும் கண்காணிக்கலை. எங்கே போகிறீங்க, என்ன செய்கிறீங்க, யார்கிட்ட பேசுகிறீங்க, அதெல்லாம் நான் கண்காணிக்கலை. அது என்ன வேலையே கிடையாது. ஆனால் உங்கள் ஆத்துமாவை சிதைக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்கிறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் உங்கள்கிட்ட பேசுவேன். நான் இது செய்யாதீங்க, இது நல்லது கிடையாதுன்னு சொல்லுவேன். இப்போ நீங்கள் ஒரு சர்ச்சுக்கு போகிறீங்க, ஒரு இடத்துக்கு போகிறீங்க, நீங்கள் இந்த சர்ச்சு அங்கத்தினர் தான், இன்னொரு சர்ச்சுக்கு போகிறீங்க, அந்த பாஸ்டர் கல்யாணம் முடிக்காமல் ஒரு பொண்ணோட வாழ்ந்துட்டு இருக்காரு. நீங்கள் போனால் என்ன போகிறேன்னு தெரியுது, நான் என்ன சொல்லணும்? உங்களை பரவாயில்ல போயிட்டு வாங்க சொல்லணுமா? சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லணும். நீங்கள் போகக்கூடாது. நீங்கள் எந்த ஸ்பிரிட் கண்ட்ரோலில் இருக்கீங்களோ அது உங்களுக்குள்ள அப்படியே பரவும். சவுல் தீர்க்கதரிசி கிடையாதுங்க. சவுல் தீர்க்கதரிசியின் கூட்டத்துக்குள்ளே போனவன்னா சவுலும் தீர்க்கதரிசி சொன்னான். ஏன்? அது ஒரு ஸ்பிரிட். அது உங்களுக்கு மேலே இருக்க ஸ்பிரிச்சுவல் லீடர் சரியில்லை அப்படின்னா, இதோடத்துக்கு போகிறீங்க அவங்க சரியில்லை அப்படின்னா அந்த இடத்துக்கு நீ போகாதீங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களை ஆத்துமாவுக்கு நான் கண்காணி. சரி கிடையாதுங்க, அது உங்கள் வாழ்க்கையை சிதைச்சிருன்னு சொல்லுவேன். ஏன்னா உங்களை ஆத்துமாவுக்கு நான் பொறுப்பாளியாக இருக்கேன். அப்படித்தான் சபையும் குடும்பமும். குடும்பத்தில் கணவன் சொல்கிறாருன்னா தன்னுடைய நலன் இல்லை, தன் குடும்ப நலன், பிள்ளைகள் நலன் அதில் மனதில் வச்சு செய்கிறார் என்றால் அவர் நல்ல சரியான கணவனாக அப்பாவாக இருக்கிறார்னு அர்த்தம். கவனிக்கிறீங்க? திரும்பி அவங்க பேசியிருக்குவாங்க. பேசுகிறேன்ச்சு 23 வாசிக்கிறேனே. கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான், அவரே சரீரத்துக்கும் இரட்சகராக இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாமத திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரைதரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாக இருக்கிறோம். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூறு கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாக இருக்க கடவன். முதல்ல சொல்கிறாரு எப்படி ரூல் ஓவர் பண்ணுறது, அதனுடைய தொடர்ச்சி தான் பேசுகிறார். எப்படி ஆளுகை செய்வது, எப்படி கிறிஸ்துவுக்கு சபை கீழ்ப்படுகிறது போல கணவனுக்கு மனைவி கீழ்ப்படுகிறதுன்னு அது காரியத்தை சொல்லிட்டு, கிறிஸ்து சபையை நேசிக்கிறது போல கணவன் மனைவியை நேசிக்கிறேன்னு சொன்னார். கிறிஸ்து சபையை நேசித்ததும் சாக்ரிஃபைஷியல் லவ், தியாகம் கொடுத்து தன் மனைவிக்காக உயிரை கொடுத்த லவ். அது ஒரு கணவன் தன் மனைவிக்காக உயிரையே கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார் என்றால் அந்த கணவனுக்கு மனைவி கீழ்ப்படுகிறது ரொம்ப எளிது. சொன்னது புரியுதுங்களாங்க?
எப்படி கணவனுக்கு மேல் சொல்றார், கிறிஸ்து சபைக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியணும். அப்ப கிறிஸ்து சபையை எப்படி நேசிக்கிறாரோ அதே போல கணவன் மனைவியை நேசிக்கணும். அப்படித்தானே? அதான் லாஜிக்கு. கிறிஸ்துவுக்கு சபை கீழ்ப்படுகிறது, அதே போல கணவனுக்கு மனைவி கீழ்ப்படியணும். கிறிஸ்துவை சபை எப்படி நேசிக்கிறார்? அன்கண்டிஷனலா நேசிக்கிறார், நிபந்தனை இல்லாமல் நேசிக்கிறார். அதே போல ஒரு கணவன் மனைவியின் நிபந்தனை இல்லாமல் நேசிக்கிறார் என்றால் அந்த கணவனுக்கு மனைவி கீழ்ப்படுகிறது ரொம்ப எளிது. ஆனால் கணவன் கிறிஸ்துவை போல இல்லை அப்படின்னா மனைவி அந்த கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. சொன்னது புரியுதுங்களா? கிறிஸ்துவை போல அந்த கணவன் இல்லை, கிறிஸ்துவை போல செயல்படலைன்னா எந்த காரணத்தை கொண்டும் அந்த மனைவி அந்த கணவனுக்கு கீழ்ப்படிய அவன் சொல்றதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இருதயத்தில் மதிப்பு இருக்கணும், அவ்வளவுதான். ஆனால் எப்படி இன்னைக்கு சமுதாயம் இருந்துச்சுன்னா, அவன் சொன்னா கேளு, அவன் சொன்னா கேளு இல்லை, அவன் சொல்றது கிறிஸ்துவை போல இல்லை, கிறிஸ்துவுக்கு முன்மாதிரியா இல்லைன்னா சொல்றதை கேட்காதீங்க. புரியுதா? ஆனால் இன்னைக்கு என்னன்னா, அவர் ஆம்பளை சொன்னா பொம்பளை கேட்கணும் கிடையாது. தன்னை நேசிக்கிறது போல மனைவியை நேசிக்கணும். உங்களுக்கு என்ன செலவு பண்றீங்களோ அதே மாதிரி மனைவிக்கு செலவு பண்ணணும். புரியுதா? உங்களுக்கு 2000 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கிட்டு மனைவிக்கு அந்த சந்தையில் போய் வாங்கிட்டு வந்துருமா? அப்படி சொல்லக்கூடாது. நம்ம ஊரில் தான் சந்தைங்கிறது இந்த கருத்து கேட்குறேங்க நான். உங்களை எந்த கடையில் உங்களுக்கு வாங்கினீங்களோ அதே கடையில் மனைவிக்கு வாங்கி கொடுக்கணும். அப்படி நேசிங்க. உங்களையும் நேசிக்க தெரியணும். நிறைய மக்களுக்கு தன்னை கிறிஸ்து எப்படி நேசிக்கிறார் நிறைய கணவனுக்கு தெரியாது. ஏன்னா தன்னை நிபந்தனை இல்லாமல் மனமால நேசிக்கிறார். சபையின் தலைவர் ஒரு கணவனை நேசிக்கிறார். அதே போல என்னை அவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறாரோ அப்படித்தான் என் மனைவி நான் நேசிப்பேன். அப்படி இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் மனைவியை கை நீட்டக்கூடாது. தெரியுமா? கை நீட்டினீங்கன்னா நான் ஆம்பளை கிடையாது, நீங்க கோலை. கிறிஸ்து என்னைக்காச்சும் உங்களுக்கு விரோதமா கை நீட்டினாரா? கை நீட்டினார். எதுக்கு? ஆசீர்வதிக்கிறது தான் கை நீட்டினாரு. மனைவிக்கு நேராக கை நீட்டினா இல்லை, சும்மா அப்படி சொன்னேன், ஆனால் ஆசீர்வதிக்கு தான் வந்தேன்னா அதான் ஆள். ஒரு நாள் கூட உங்களுக்கு விரோதமாக கிறிஸ்து கை நீட்டலாங்க? நீட்டினாரா? அப்படி இருந்தால் தான் நீ ஸ்பிரிச்சுவல் லீடர்னு அர்த்தம். எபேசியர் 5 சொல்ற கணவன் அர்த்தம். நிறைய ஆட்கள் சொல்றாங்க மனைவிக்கு சொல்லுங்க, கீழ்ப்படி சொல்லுங்க. பைபிள் என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு சொல்லக்கூடாதுங்க, உங்களுக்கு தாங்க சொல்லணும். மனைவியே அவர் எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணி உயிர் தியாகம் பண்ணி நேசிச்சார், அப்படி நேசிங்க. இந்த கணவனுக்கு அந்த மனைவி கீழ்ப்படுகிறது ரொம்ப எளிது. எல்லாம் எனக்கு தெரிஞ்சுங்க. ஒரு பெண் ஈஸியாக கணவனுக்கு கீழ்ப்படுகிறது ரொம்ப எளிதுங்க, ரொம்ப எளிது. அதாவது நான் சொல்றது பொதுவாக சில எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்கு, எல்லாத்துலையும் எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்கு. தெரியுமா? சொல்றது புரியுதுங்களா? சரி, இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தான், நல்லா சமைப்பாங்க, நல்லானா சூப்பராக சமைப்பான். என் கூட டிகிரி முடித்தான், அதுக்கப்புறம் MBA முடித்தான். ஒரு பரந்த மனப்பான்மை இருக்கும் அவனுக்கு. அவன் கல்யாணம், கடவுள் அறியாத ஒரு பேக்ரவுண்டு. கல்யாணம் முடிஞ்சோன்னா மனைவிக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கான். ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்து மனைவி நல்லா பாதுகாத்து, நான் ஆள் அவனை இப்போ தெரியும் எனக்கு, சமைச்சிருக்கான். கடைசியில் என்ன பண்ணிட்டான், இவனை அவன் அடிமை மாதிரி நடத்திட்டான். அடிமையாக நாக்கிட்டா. கடைசியில் அடிமைன்னா அடிமையாகவே உன் கடைசியில் என்ன சொல்லிட்டான், உன்னோட நான் வாழ மாட்டேன், ஆனால் உனக்கு டைவர்ஸும் கொடுக்க மாட்டேன்ட்டா. நீ எப்படி வாழ்ந்துக்குவேன் பார்ப்போம் உண்டு. அப்படிப்பட்ட அறிவாளிகள் இருக்குங்க. நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு அம்மா இந்த தாசில்தார், டெப்டி தாசில்தார், அது சொல்லுது, எனக்கு டெப்டி தாசில்தார் இருக்க விருப்பம் இல்லை, என் நல்ல ஒரு மனைவியாக இருக்க விரும்புகிறேங்குது, என் குடும்பத்தை நடத்த விரும்புகிறேங்க. அதான் பெண்ணுடைய ரியல் கேரக்டருங்க. என் குடும்பத்தை நடத்தணும், என் பிள்ளைகளோடு இருக்கணும், அதான் ஒரு பெண்ணுடைய ரியல் கேரக்டர். ஒரு பெண் ஒரு கணவனுக்கு தன்னை கீழ்ப்படுத்த நினைக்கிறாங்க, விரும்புகிறாங்க, ஆனால் பயப்படுறாங்க சில நேரத்தில். நம்ம ரொம்ப கீழ்ப்பிடிஞ்சிட்டா ரொம்ப ஏறி மிதிச்சிருவானோன்னு ஒரு பயம் இருக்குது. ஒன்று பேதரில் தான் அதே அப்படியே சொல்கிறாருங்க, நீங்கள் பயப்படாதருங்கள்னு சொல்கிறாரு. சாரால் ஆபிரகாமே ஆண்டவன் சொல்லது போனால் ஆண்டவன் சொல்லுங்கன்னா ரெஸ்பெக்ட் வைங்க, பயப்படாதீங்க, ஏறி மிதிச்சிருவானோன்னு பயப்படாதீங்க.
நீங்கள் மனைவியை பாதுகாக்கிறீங்க, கவர் பண்ணுறீங்க, ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க, லீட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு உங்கள் மனைவி கீழ்ப்படிவது ரொம்ப ரொம்ப எளிதுங்க. அப்படி பண்ணி பாருங்க. எளிது இல்லை, ரொம்ப ரொம்ப எளிது. சொல்றாரு 26 வாசிக்கிறேன். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதும் கரைதரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கும் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாம் அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவிகள் அன்பு கூறவன் தன்னில் தானே கிறிஸ்து சபையை நேசிக்கிறார். எப்படி நேசிக்கிறார்? தன் உயிரை கொடுத்தாரு. நீங்கள் உயிரை கொடுக்க வேணாம், போய் ட்ரெயினில் விழுந்துறாங்க, இவங்களோட வாழ்றதுக்கு நான் செயினில் செத்து போயிடுறேன், அப்படி போயிடாதீங்க. அப்படி சொல்லலை. உங்களுடைய சுயத்தை டினை பண்ண தெரியணும். கல்யாணத்துக்கு முன்னாடி சில விருப்பங்கள் இருக்கலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த விருப்பத்தை மனைவிக்காக விட்டு கொடுக்க தெரியணும். மனைவியோட நலனுக்காக விட்டு கொடுக்க தெரியணும். ஆண்டவர் சபையை நேசித்தார். வேதம் சொல்லுகிறது, அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளை பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். எதுக்கு? தன் மனவாட்டியோட நலனுக்காக. தன்னுடைய ரெப்புடேஷனை, தன்னுடைய கனத்தை இழந்தார். எதுக்கு இழந்தார்? இவளுடைய நன்மைக்காக. நீங்கள் மிகப்பெரிய கம்பெனியுடைய சிஇஓவாக இருந்தால் கூட வீட்டுக்கு வரும்போது நீங்கள் சிஇஓ கிடையாது. வீட்டுக்கு வரும்போது நீங்கள் கணவன். அவர் தேவனுக்கு சமமாக இருந்த கொள்ளை பொருளாக இல்லை, தம்மை தாம எம்டி பண்ணி உங்களோட வந்து ரிலேட் பண்ணாருங்க. உங்களை அப்படி வெறுமையாக்கி வந்தார். அப்படி கணவன் வரணும். இதில் வந்து அம்மா உள்ளே போகக்கூடாது, தெரியுமா? சில நேரத்தில் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த கேரக்டர் வேற, கல்யாணத்துக்கு பின்னாடி கேரக்டர் மாறும். அவனுக்கு அது பிடிக்காது. இல்லை, அப்போ வேற இப்போ வேற. முன்னாடி பிடிக்காது, இப்போ என் மனைவிக்கு பிடிச்சதுனால எனக்கு பிடிக்கும். ஏன்? கிறிஸ்து சபை அப்படித்தான் நேசிக்கிறார். கிறிஸ்து சபையை நேசிக்கிறது போல் கணவன் நேசிக்கிறார் என்றால் அந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது. அப்புறம் சொல்றாரு, கிறிஸ்து செய்கிற ஒரு காரியம் தன் சபையை பரிசுத்தப்படுத்துறார். சொல்றாரு இல்லையா, கரைதரை முதலான ஒன்றும் இல்லாமல் மகிமையுள்ள சபையாக அதை பரிசுத்தப்படுத்துறார் இருக்கு. ஒரு கணவனுடைய பிரதானமான ரோல், அதாவது வேலை செய்யணும், குடும்பத்தை ப்ரொவைட் பண்ணணும், அதெல்லாம் ரைட்டு. பிரதானமான இன்னொரு ரோல் மனைவியை பரிசுத்தப்படுத்தணும். பரிசுத்தப்படுத்துறதுக்கு முன்பாக கிறிஸ்து சபையை நேசிக்கிறது போல தன் மனைவியை நேசிக்கணும். நான் சொல்றது புரியுதுங்களாங்க? கல்யாணம் ஆகலை, பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இவ்வளோ வயசாயிருச்சு அதனால் நீ கல்யாணத்துக்கு தகுதி, அப்படி கிடையாது. அது உலகம் சொல்கிறது. இவ்வளோ சம்பாதிச்சிருக்கிறாரு அதனால் கல்யாணத்தை தகுதி, அப்படி கிடையாது. 26ஆம் வசனம் சொல்லுது, 26, அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதுக்கும். ஒரு கணவன் தன் மனைவியை பரிசுத்தமாக்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு வசனம் தெரியணும். வசனத்தில் நல்லா வளர்ந்துருக்கணும். இன்னைக்கு பெரும்பாலும் மனைவிக்கு வசனம் தெரியுது, கணவனுக்கு வசனம் தெரியலை. வயசாயிருச்சு, சம்பாதிக்கிறாரு, அதன் அடிப்படையில் மேரேஜ் கிடையாது. வேதம் சொல்கிற மேரேஜ் அந்த கணவனுக்கு தன் மனைவியை பரிசுத்தப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவனுக்கு வசனம் தெரியணும். வசனம் தெரியும்னா வசனம் சொல்லிட்டு வேற மாதிரி நடக்கிறது இல்லை, சொன்ன வசனத்தின்படி நடக்கணும். இன்னைக்கு ரொம்ப பேர் நல்லா பேசுவாங்க, ஊருக்கு உபதேசம் ஆகி தெரியுமா? ரியலாக வாழ்றது அப்படின்னா நிறைய பேர் கல்யாணமாக இருக்கு ரொம்ப வருஷம் ஆகும். நான் சொல்றது ஆணுக்கு. 27, கரைதரை முதலான ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். 2 காரியம். ஒன்று கரை, இன்னொன்று திரை. கரை இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் திரை இருக்கக்கூடாது. அதை வசனத்தை கொண்டு எப்படி தன் சபையை கரைதிரை இல்லாமல் அவர் பரிசுத்தப்படுத்துகிறாரோ அதே போல் கணவன் வசனத்தை கொண்டு கரை திரை இல்லாமல் அந்த மனைவியை அவர் பரிசுத்தப்படுத்தணும், செட்டப்பாட் பண்ணணும். விலைக்கு சொல்கிறேன். இந்த திரைன்னு இருக்கு இல்லையா, கரை திரை. நீங்கள் ஆங்கில பேர் படித்தா ரிங்கிள்னு இருக்கும், ஸ்பாட் அண்ட் ரிங்கிள்னு இருக்கும். கரைன்னா ஸ்பாட்டு,
ரிங்கிள் இருக்கும், சுருக்கம் இருக்கும். மனைவிக்கு முகத்தில் சுருக்கம் விடுகிறத நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் மனது சுருங்குறதை, மனது வேதனைப்படுத்துகிறதை ஒரு கணவன் சரி பண்ண முடியும். நிறைய பெண்களுக்கு ஏன் சுருக்கம் வருதுன்னா மனதில் இருக்க கவலை. மனதில் நீங்கள் ரொம்ப கவலைப்படுகிறீங்கன்னா உங்கள் முகத்தில் அப்படியே காமிச்சிடும். சீக்கிரமாக வயசாகிடுவீங்க. நீங்கள் வயசாயிருன்னா வயசு சரீரத்தில் தோற்றம் அளிச்சிடும். ஒரு மனைவி கவலைப்படுறா, எதிர்காலத்தை குறித்து என்ன செய்வோம், பிள்ளைகளை குறித்து என்ன செய்வோம், குடும்பத்தை குறித்து என்ன செய்யணும், ஆண் உள்ளே வந்த உடனே அந்த சீனை அப்படியே மாற்றணும். எது கவலைப்படுற? நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து தெரிந்ததில்லை. கர்த்தரை நம்பினவர்கள் ஒரு நாளும் கைவிடப்பட்டதில்லை. நம்ம கர்த்தரை நம்புகிறோம், கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறோம். கர்த்தர் ஒரு நாளும் நம்முடைய குடும்பத்தை கைவிட மாட்டான்னு சொன்னோம்னா அவளுடைய மனதில் இருக்கிற சுருக்கம் குறைஞ்சிடும். அதான் ஆணுடைய பிரதானமான ரோலுங்க. அப்பா வந்துட்டாருன்னா பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவாருங்கிற ஒரு எண்ணம் பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் ஏற்படணும். அப்படி இருந்தாருன்னா நீங்கள் நல்ல தலைவர். உங்களுக்கு எல்லா விதத்திலையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் மனைவி கீழ்ப்படிவாங்க. ரெண்டாவது காரியம், கரைன்னு இருக்கு, ஸ்பாட் இருக்கு. அதுக்கு ஒரு அர்த்தம் சொன்னால் டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாதுன்னா உங்கள் மனைவியை அவமானப்படுத்தக்கூடாது. உன்னால தான் பிரச்சனை, உன் குடும்பத்தினால தான் பிரச்சனை, நீ எடுத்த தீர்மானம் தான் அப்படின்னு எந்த காரணத்தை கொண்டும் அவமானத்தின் உணர்வையும் குற்ற உணர்வையும் மனைவியுடைய மனதிலிருந்து எடுக்கிறவனா இருக்கணும். கிறிஸ்து நம்மளுக்கு குற்ற உணர்வை, அவமானத்தின் உணர்வை எடுக்கிறாரா? அதே போல ஒரு கணவன் என்பது மனைவியுடைய அவமான உணர்வை, குற்ற உணர்வை எடுக்கிற ஆளா இருக்கணும். அப்படி எடுத்தான நல்ல கணவன் அர்த்தம். ஒரு ஃபேமிலிங்க, அவங்க மனைவி நல்ல மனைவி தான், நடுவில் ஏதோ ஒரு தவறான ஒரு ஆளுடைய தொடர்பு ஏற்பட்டு அவங்க அந்த பழக்கத்துக்குள்ளே போயிட்டாங்க. அவங்க இது கணவனுக்கு ஒரு ஸ்டேஜில் தெரிஞ்சிருச்சு. மனைவி இன்னொரு ஆளால் ஏமாற்றப்படுகிறாள், வஞ்சிக்கப்படுகிறான்னு சொல்லி அவங்களோட அவங்க வாழ்ந்துலாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் செஞ்சது தவறுன்னு சொல்லி அந்த மனைவி சூசைட் அட்டன் பண்ணாங்க. இது நடந்தது. சூசைட் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அந்த கணவன் தன் மனைவிக்கு இது நடந்தது என்று தனக்கு தெரியாது என்ற நினைப்பிலேயே இதுவரைக்கும் அந்த மனைவியை பாதுகாத்து சரி பண்ணார். அவன் செஞ்ச தவறு, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் தன் மனைவியுடைய உயிர் முக்கியம், குடும்ப நலன் முக்கியங்கிறதுக்காக அவருக்கு எல்லாம் தெரிந்தும் அந்த மனைவியுடைய அவமானத்தின் உணர்வு எடுத்தார். அவன் தான் மெய்யான ஆம்பளைன்னு அர்த்தம். சொல்லுங்க, வாழ்நாள் முழுக்க நீ யாரும் தெரியுமா, நீ ஓடி போனவதான் நடி, அவனோட ஓடி போனவன் நடி, இவனோட ஓடி போனவன்னா அவமானத்தின் உணர்வை ஏற்படுத்துகிறவன் கணவன் கிடையாது. அந்த அவமானத்தின், நான் சொல்கிறேன், அந்த பெண் செஞ்சது சரின்னு சொல்லலை, நான் புரியுதுங்களா, சரின்னு எக்காரணத்துக்குன்னு சொல்லலை. ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் மனைவியுடைய இருதயத்துக்குள்ள எண்ணத்துக்குள்ள அவமானத்தின் உணர்வு கொண்டு வரவே கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் போகும்போது என்னைக்காச்சும் உங்களை அவமானப்படுத்திருக்காருங்க? ஒரு நாள் சொல்லுங்களேன். அவர் எப்படி சபையை நேசிக்கிறாரோ அதே போல கணவன் மனைவி நேசிக்கணும். அதாங்க ரோல் மாடல். அப்படிப்பட்ட கணவனுக்கு கீழ்ப்படுகிறது, அவனை ஆண்டவருக்கு கீழே வச்சு பார்க்கறது ஒரு பெண்ணுக்கு வந்து ரொம்ப எளிது. தவறி போங்கன்னு சொல்லலை, அப்படி நடங்கன்னு சொல்லலை. அப்படிப்பட்ட ஆண் எந்த காலத்திலையும் தன் மனைவியை அவமானப்படுத்தாதவன், எந்த காலத்திலும் மனைவியை விட்டு கொடுக்காதவன், கரை திரை இல்லாமல் தன் மனைவியை பரிசுத்தப்படுத்துறவன். எப்படி பரிசுத்தப்படுத்துறான்? வார்த்தை கொடுக்குறான், வார்த்தை கொடுத்து தேர்த்துறான், கம்ஃபர்ட் பண்ணுறான். அதுதாங்க ஆண், வேதம் சொல்கிற ஆண், வேதம் சொல்கிற கணவன். இன்னைக்கு நிறைய இடத்துல இப்படி இல்லை. நிறைய இடத்துல அவங்களே தூக்கு போடாட்டா கூட இந்த ஆடி செத்துப்போன்னு சொல்லி கயிறையை எடுத்து கொடுத்துருவாங்க. இதுக்கு உயிரோடு இருக்கிற சாவடின்னு சொல்லி கொன்னே வருவாங்க. அது அன்பு இல்லை. கிறிஸ்துவை வார்த்தைன்னு சொல்கிறான், அப்படித்தானே? ஒரு கணவனும் வார்த்தையினால் நிறைஞ்ச கணவனாக இருக்கணும். வாயில் வந்துச்சுன்னா வார்த்தை வரணும். வார்த்தைன்னா இங்கிலீஷில் வரக்கூடாது, திடீர்னு இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சாரு அப்படின்னு. அந்த குடும்பத்தை கட்டி எழுப்பக்கூடிய வார்த்தை இருக்கணும்.
அப்படி இருந்துச்சுன்னா அந்த கணவனுக்கு மனைவி கீழ்ப்படுகிறது மிக மிக எளிது. கீழே வாசிப்போம் 27. கரைதரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கும் நெறித்துக் கொள்வதற்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். சாங்டிஃபை பண்ணுறார், பரிசுத்தப்படுத்துறார். சாங்டிஃபை பண்ணுறது என்ன? பரிசுத்தப்படுத்துறது என்ன? செட் அப்பார்ட் ஃபார் அ ஸ்பெஷல் பர்பஸ், ஒரு விசேஷ நோக்கத்திற்காக அதை வேறு பிரிக்கிறது. விசேஷமாக பார்ப்பது. கர்த்தர் நம்மை வேறு பிரிச்சிருக்கிறார். வேறு பிரிச்சிருக்காரா? தன்னுடைய ஆலயமாக வேறு பிரிச்சிருக்கிறார். அவர் மட்டும் தங்கும் வாசம் பண்ணும் ஆலயமாக நம்மை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். அதே போல் ஒரு கணவன் எந்த விதமான கரை இல்லாமல், திரை இல்லாமல், கவலை இல்லாமல், அவமானத்தின் உணர்வு இல்லாமல் தன் மனைவியை விசேஷமாக செட்டப் பண்ணணும். வேலைக்கு சொல்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நிச்சயம் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி நிச்சயமானதுக்கப்புறம் உங்களுக்கு கணவர் பெரிய பணக்காரர் கிடையாது, ஒரு மிடில் இன்கம் உள்ளவர். உங்களுக்கு ஒரு டைமெக்ஸ் வாட்ச் வாங்கி கொடுக்குறாரு. அதை கணவனாக போகிறவர் மனைவிக்கு ஒரு டைமெக்ஸ் வாட்ச் வாங்கி கொடுக்குறாரு. டைமெக்ஸ் வாட்ச் என்ன? 2000, 2500, அவ்வளோதாங்க. இருக்கிறதுலே ரொம்ப லோ பட்ஜெட்டுங்கிறது டைமெக்ஸ். டைட்டானை பார்க்கலாம் விலை கம்மி டைமெக்ஸ். ஒரு டைமெக்ஸ் வாட்ச் வாங்கி கொடுத்துட்டார். 2000, 2500, 1000 வச்சுங்களேன். அது எப்படி பார்ப்பீங்க நீங்கள்? பத்திரமா பார்ப்போம். ஆமாம், வாட்ச் வாங்கி கொடுத்தானாக்கா வாட்ச் அப்படின்னு தூக்கி போட்டிங்கன்னா அதை நீங்கள் பரிசுத்தப்படுத்தலை, நீங்கள் செட்டப் பண்ணலை. நல்லா கவனிங்க. ஒரு பொருளுடைய மதிப்பு என்பது அந்த பொருளின் மதிப்பை சார்ந்து கிடையாது, கொடுக்கிறவரை சார்ந்து இருக்கிறது. யார் உங்கள்கிட்ட கொடுத்தா அது நடிப்பில் தான் அந்த பொருளுக்கு வேல்யூ கொடுது. அமெரிக்கா போகிறேன்னு வச்சுங்களேன், பில் கிளின்டன் ஒரு பேனா கொடுத்தாருன்னு வச்சுங்க. பேனா 5 ரூபா வச்சுங்க. ஆனால் யார் கொடுத்தா அதுதான் அதனுடைய ஒர்த்தே. உங்கள் கணவர், உங்கள் மேலே அந்த வருங்கால கணவரோட கணவரோ உங்களுக்கு டைமெக்ஸ் வாட்ச் வாங்கி கொடுத்தாருன்னா வாட்ச் முக்கியம் இல்லை, அந்த வாட்சை கொடுத்தவர் எவ்வளோ முக்கியம். அது நடிப்பில் அதை பத்திரமா வச்சுக்கிறோம். அதை பார்க்குறீங்க, சிரிக்கிறீங்க, பத்திரமா வச்சுக்கிறீங்க. இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு ரேடோ வாங்கி கொடுத்தாரு. ரேடோ 1,00,000 மேலே. ஆமாம், அவன் ரேடோ வாங்கி கொடுத்துருக்கான், நமக்கு டைமெக்ஸ் தான் வாங்கி கொடுத்தானாக்கும். பிச்சைக்கார பைய சொல்லக்கூடாது. பொருளை பார்க்கலும் பொருளை கொடுத்தவர் தான் முக்கியம். அதே போல் எப்படி அந்த பொருளை ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறான்னு வச்சுங்களேன். கணவர் ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாரு. ஏம்மா நேற்று ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தனே. ஆமாம், எங்கே இருக்குது? அதை வச்சு தான் காலைல வீடு தொடச்சேன், வெளியே தொங்குது அப்படின்னா அவருக்கு ரொம்ப மதிப்பு கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். அந்த பொருளை நீங்கள் எவ்வளோ பரிசுத்தப்படுத்தணுமோ அவ்வளோ பரிசுத்தப்படுத்திட்டீங்க. ஒரு நகை வாங்கி கொடுத்துருக்காரு. உனக்காக வாங்கி கொடுத்தேன், 2 பவுன் தாம்மா. எங்கன்னா இல்லை, என் தம்பி கேட்டான், அடகு கடைக்கு போயிடுச்சுன்னா அதுவும் தப்பு. அதை நீங்கள் அவர் வாங்கி கொடுத்தது நிமித்தம் அதை பத்திரப்படை சேஃபாக வைக்கிறீங்கல்ல, அதான் செட்டப்பாட் பண்ணுறது. அப்படி பொருளை செட்டப்பாட் பண்ணுறது போல உங்கள் மனைவியை பரிசுத்தப்படுத்துங்கிற. எங்கள் மனைவி குட்டங்க இல்லை, கர்த்தர் கொடுத்தாரு. அப்படித்தான் இது கர்த்தரால ஆயிட்டுருந்தீங்கல்ல. என் மனைவி குட்டங்க இல்லைங்க, என் மனைவி அது கர்த்தர் கொடுத்த கிஃப்ட்டு. அப்படின்னா எப்படி வச்சிருக்கணும்? பத்திரம். இல்லைங்க, மனைவி ரொம்ப குண்டு, அது குண்டு கிஃப்ட்டு. என் மனைவி ஒல்லி கிஃப்ட்டு, இல்லை நெட்ட கிஃப்ட்டு. எப்படின்னா அது கிஃப்ட்டு. ஏன் கர்த்தர் கொடுத்தார். அப்படி பாருங்க. இல்லைங்க, என் மனைவி ரேடோ வாட்ச் மாதிரி இல்லை, உங்களுக்கு டைமிங்ஸ் வாட்ச் தான் கிடச்சிருக்கு. சொன்னது புரியுதுங்களா? அதுக்காக நீங்கள் ரேடோவை கம்பேர் பண்ணக்கூடாது. வாட்ச் இல்லை, கர்த்தர் கொடுத்தார். கொடுத்தவர் யார்? அதன் அடிப்படையில் தான் அந்த பொருளை பத்திரமா வச்சிருக்கணும். அப்படி வச்சிருங்க. உங்கள் மனைவி உங்களுக்கு கீழ்ப்படுகிறாங்களா இல்லையான்னு பாருங்க. அதுக்கும் கீழ்ப்படியலைன்னா அது பெண் இனமே கிடையாது. அது பரிசுத்தப்படுத்தணும்.
பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு பொருள் பரிசுத்தப்படுத்துன்னு வச்சுங்களேன், அது பாதுகாக்கப்படும். அது ஈஸியாக யாரும் டச் பண்ணக்கூடாது. அது அதுக்கு விரோதமாக பேசக்கூடாது. தேவாலயத்துக்கு விரோதமாக பேச மாட்டாங்க. ஏன்? தேவாலயம் பரிசுத்தமானது. அப்போ உங்கள் மனைவி யார்? பரிசுத்தமானது. அப்போ உங்கள் மனைவிக்கு விரோதமாக பேசக்கூடாது. மனைவி எந்த இடத்துல யாருக்கு உண்மை விட்டு கொடுக்கூடாது. அவ எப்படிப்பட்டவன் தெரியுமாங்க சொல்லக்கூடாது. மனைவி எந்த இடத்துல எந்த காலத்தில் விட்டு கொடுக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதுலேயே பரிசுத்தமானது என்னது? ஹோலி ஆஃப் ஹோலியில் அந்த ஆர்க் கவர்னன்ட், உடன்படிக்கை பெட்டி, அதை கேருபீன்கள் அப்படியே பாதுகாக்க தெரியுமா? அதே போல தான் ஒரு கணவன் தன் மனைவியை அப்படியே செட்டைகளால் கவர் பண்ணி பாதுகாக்கணும். அதான் கணவனுடைய ரோல். கணவன்னா இதுதான் வேதம் சொல்கிற கணவன். அவன் ஆம்பளையாக இருந்ததுனால இல்லை. அதனால தான் நாய் கதையை சொன்னேன். நாய் கதையாகவும் இருக்குல்ல. நேற்று கூட பாருங்கள், மழை வெஞ்சிருச்சு. அந்த நாய் எங்களுக்கு ஏரியா விட்டு என்னைக்கு போகுமே தெரியல. நம்மளை டென்ஷன் ஆக்குது. ஒரு 5 குட்டியை போட்டுருச்சு அது பாட்டுக்கு. கடைசியில் கீழே பத்திரமா எங்கள் வீட்டு தூம்பு கீழே விழுந்துருச்சு. அது வச்சுருக்கு வெளியே போகிற தண்ணியில், மழை தண்ணி விழுகும். அது நடஞ்சிருமேன்னு சொல்லி 5 குட்டியை எடுத்து பத்திரமா கொண்டு போய் அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஷெல்டர் மாதிரி வச்சு அதுக்குள்ளே போட்டு வந்தேன். நமக்கு நோட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் ஒரு உயிரினம் வேதனைப்படுகிறது நமக்கு கஷ்டமாக இருக்குது. எனக்கு இருக்கிற கஷ்டம் கூட அந்த ஆம்பளை நாய் பிள்ளையை கொடுத்துச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ஆம்பளை நாய்க்கு அறிவில்லை. நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் அந்த ஆம்பளை நாய்க்கு அறிவே இல்லை. ஒரு ஆண் என்பவன் தன் குடும்பத்தை கேர் பண்ணுறவன், பரிசுத்தப்படுத்துறவன், கவர் பண்ணுறவன். அது மட்டும் இல்லை, ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ண போகிறீங்கன்னா அந்த பிள்ளை மேலே ரத்தம் இருக்கணும். ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளையாக இருக்கணும். ரத்தத்தால் கழுவப்படலை, சொந்தம் இருக்குது, காசு இருக்குது, அது கல்யாணம் கிடையாது. ரத்தம் தெளிக்கப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு பெண்ணாக இருக்கணும். புரியுதாங்க? இல்லை பாஸ்டர் நான் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல, இன்ன வர காரியத்தை கொண்டு வந்து அவளை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வாங்க, கிறிஸ்துவுக்குள்ளே நடத்துங்க. திரும்பி வாசிப்போம். அடுத்த வாரம் பெண்களை குறித்து பேசுவாங்க. உங்களுக்கு நல்லா கவனிங்க. உங்களுக்கு எக்கா இருந்த கூட மட்டம் தட்ட மாட்டேன். இப்போ இது வரைக்கும் ஆண்களை தான் பேர். அடுத்த 2 வாரம் பெண்களை பற்றி தான் பேசுவேன். என்னடா நம்மளை போட்டு இன்னும் பாடுபடுத்துகிறான்னு இந்த மனுஷன் நினைக்காதீங்க. பெண்களை குறித்தும் அடுத்த வாரம் பேசுவேன். வாசிப்போம். எபேசியர் 5:28 அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களை அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். கணவன் செய்கிற 2 முக்கியமான காரியம், தன் மனைவியை போஷித்து காப்பாற்றுகிறான். போஷிக்கிறான்னு சொன்னோம்னா வெறும் சோறு போடுறது மட்டுமில்லை. சோறு போட்டோம்னா வளர்ச்சி இருக்கும் இல்லையா? பிள்ளைகளுக்கு நல்ல சோறு போட்டோம்னா வளர்ச்சி இருக்கும். உங்களுக்கு மனைவி ஆகும்போது அவங்க வளர்ந்துருப்பாங்க, அதுக்கப்புறம் வளர முடியாது. வளர்ந்தால் நல்லதாக தான் இருக்கும். எங்கள் மாமா கூட கல்யாணம் பண்ணும்போது இதில் எழுதியிருந்தார், அந்த மேரேஜ் பீரியடில் மாமா இதில் அவங்க அன்னை ஒருத்தர் எழுதியிருந்தார். 5 அடி 150 சென்டிமீட்டர்னு போட்டிருந்தார். அப்புறம் பார்த்தா 148 தான் இருக்குது. என்ன பண்ண முடியாது, அது கிஃப்ட்டு கர்த்தர் கொடுத்துட்டார், அவ்வளோதான். அதை வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. கர்த்தர் கொடுத்த கிஃப்ட்டுன்னு வச்சுக்க வேண்டியதான், அவ்வளோதான். சோறு போட்டால் வளர்ந்துரும்னா என்ன சோறு போட்டாலும் வளர்த்துருவேன், கொஞ்சம் வளர்ந்தால் நல்லது தான். ஆனால் சரீரம் வளராது. ஆனால் தன் மனைவியுடைய வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவனா இருக்கணும். போஷிக்கிறான்னா மனைவியை வளர்க்குறான், முக்கியப்படுத்துகிறான். மனைவியை கண்டம் பண்ணுறவன் கிடையாது, சிதைக்கிறவன் கிடையாது. தன் மனைவியை மோட்டிவேட் பண்ணி உயர்த்துகிறவன், தன் மனைவியுடைய வளர்ச்சியில் சந்தோஷப்படுகிறவன், அவன் தான் போஷிக்கிறவன். உங்களுடைய வளர்ச்சியில் கிறிஸ்து சந்தோஷப்படுகிறாரா? அதே போல் கணவன் தன் மனைவியுடைய வளர்ச்சியில் முன்னேற்றத்தில் சந்தோஷப்படுகிறவன் ஒரு கணவன். எப்படி வளர்க்குறான்? வார்த்தை கொண்டு வளர்க்குறான். சோறு போடுறது கிடையாது, ஸ்பிரிச்சுவல் ட்ரூத். இது
சோறு போடணும், அதெல்லாம் எழுதான். சோறு போட்டுட்டு வார்த்தையில் விஷம் நல்லா தின்னு தடிமாடு அப்படி சொல்லக்கூடாது. சோறு போடுறதை காட்டிலும் உங்கள் வார்த்தையினால் ஃபீட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். முதல்ல சொல்கிறாரு போஷித்து காப்பாற்றுது. அந்த காப்பாற்றுங்கிற வார்த்தை கேர் பண்ணுறாங்கிற வார்த்தை. இப்போ பிபிலாம் போட்டிருக்கோம். பிபியில் எப்படி போட்டிருக்குன்னா டெக்ஸ் கேர் ஆஃப் இட்னு போட்டிருக்கு. டெக்ஸ் கேர் ஆஃப் இட்னா அதை கவனிக்கிறான்னு அர்த்தம், சிந்திக்கிறான்னு அர்த்தம். ஒரு காரியத்தை டேக் கேர் பண்ணுறீங்கன்னா அதை சிந்திக்கிறீங்கன்னு அர்த்தம். போஷித்து காப்பாற்றுகிறான்னா தன் மனைவி குறித்து சிந்தை உள்ளவனாக இருக்கான். மனைவியை குறித்து அடிக்கடி சிந்திக்கிறான். நிறைய பெண்கள் கேட்குறாங்க இல்லையா, என்னைக்காவது சிந்திச்சு பார்த்துருப்பீங்களாங்கன்று. வெளியூருக்கு போனீங்களே, என்னை பற்றி ஏதாச்சும் ஒன்று நினைப்பு வந்துச்சா? ரொம்ப பேருக்கு வராது. எதாவது வெளியூர் போயிட்டோம்ல, எதுக்கு வெளியூர் போனோம்? அங்கேயுமா? ஆனால் ஒரு கணவன் தன் மனைவி எப்பொழுதும் நினைக்க வேண்டும் என்று மனைவி நினைக்கிறார். என்னை நினச்சி பார்த்துருக்கீங்களா? நான் ஒருத்தி இருக்கேன்னு உங்கள் மனதில் என்ன இருக்கா? இதெல்லாம் ஒரு மனைவிக்கு முக்கியம். மனைவி ஃபோன் பண்ணுறாங்க வச்சுங்களேன், ஒர்க் பண்ணுறீங்க, ஃபோன் பண்ணுறீங்க, ஓ இப்போ தாண்டி உன்னை நினச்சேன், கரெக்டாக நீனே ஃபோன் பண்ணிட்டீங்கன்னா போதும், நீங்கள் நினைக்காட்டா கூட பரவாயில்ல, சொல்லி வைங்க. சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு ரெஸ்பெக்டே வேறு மாதிரி இருக்கும். ஏன் தொண இருக்க வேலை செய்ய விடுவிடி, எப்போ பார்த்தாலும் நீ டார்ச்சர் பண்ணுறேன்னா? உங்களுக்கு நல்லா கவனிக்கிற ஆணுக்கு ஒர்க் மோடில் தான் இருப்போம். இந்த வேலையை முடிக்கணும், இது செய்யணும், அதான் ஆணுடைய மைண்டுல ஒர்க் மோடில் தான் இருக்கும். அந்த ஒர்க் மோடலையும் தன் மனைவியை கணவன் நேசிக்கணும் மனைவி விரும்புகிறாங்க. எத்தனை பேருக்கு உங்கள் மனைவியோடைய பர்த்டே தெரியும்? ரொம்ப பேருக்கு மனைவியோடைய பர்த்டே தெரியாது. ரொம்ப பேருக்கு உங்கள் பர்த்டே மறந்தாலும் மறந்துடுங்க, மனைவியோடைய பர்த்டே மறந்துடாதீங்க. ஏன்னா அது அவங்களுக்கு முக்கியம். தன் கணவன் தன்னை கேர் பண்ணுறான், தன்னை குறித்து சிந்திக்கிறான், தன்னை குறித்து கரிசனையாக உள்ளவராகிறான்னு மனைவிக்கு அதை அறிவது முக்கியம். கர்த்தர் இரவும் பகலும் நம்மளை சிந்திக்கிறாருங்க. சிந்திக்கிறாரா? உங்கள் நினைப்பாகவே இருக்கிறான் இருக்கு. அப்படி தான் ஒரு கணவன் மனைவி நினைப்பாகவே இருக்கிறான்னா அந்த மனைவிக்கு இவன் கீழ்ப்படுகிறது ரொம்ப எளிது. திரும்பி 31க்கு வாங்க, இதோடு முடிச்சிருவோம். இது நிமித்த புருஷன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோடு சேர்ந்து இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோடு இசைந்துங்கிற வார்த்தையை நான் சொன்னேன். இசைந்துன்னா பசம் போட்டு ஒட்டி இருக்கிறது. ரெண்டாவது காரியம் ஹீப்ருவில் சொல்லும் பொழுது அவங்களை சேஸ் ஓவர் பண்ணுறது, மனைவியை தொடர்ந்து பிடிக்கிறதுனா பின்பற்றிகிட்டே போகிறது. போன வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னலங்க, ஒரு காரியம் ஒட்டிக்கிட்டு இருக்கிறது கல்யாணத்துக்கு அப்புறம், அதுக்கப்புறம் மனைவியை சேஸ் பண்ணுறதுன்னா அவங்களுக்கு பின்னாடியே போகிறது. இது கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கும் எல்லாருக்குமே. கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்கள போஷித்து காப்பாற்றுவாங்க, கட்டாயமாக இருக்கும். போஷித்து காப்பாற்றுவாங்கன்னா அவன் பேசுகிற பேச்செல்லாம் அவளுக்கு அது இன்பமாக இருக்கும். போஷித்துனா அவளை உற்சாகப்படுத்துகிற மாதிரி இருக்கும், தூண்டி விடுறது மாதிரி இருக்கும். என்ன ட்ரெஸ்ஸு போட்டால் கூட நீ தேவதை மாதிரி இருக்க தெரியுமாம்மா, ஏன் அப்போ தான் செட் ஆகும். என்ன அவன் பேசுகிற பேச்சு அவளை லிஃப்ட் பண்ணுவான். அதே நேரத்தில் அவளோட நினைப்பாகவே அவன் இருப்பான் தெரியுமா? பழங்காலத்தை பாட்டெல்லாம் பார்த்துருப்பீங்களா? ஒரு பூவை பார்த்தீங்கன்னா பூவுக்குள்ளே அந்த பொண்ணுடைய முகம் இருக்கும். பழைய பாட்டு, நான் புது பாட்டு எனக்கு தெரியாது. ஒரு நிலவை பார்த்தீங்கன்னா நிலவுக்குள்ளே அந்த பெண்ணுடைய முகம் இருக்கும். தண்ணியை பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே முகம் இருக்கும். ஏன்? அவனுடைய நினைப்பு முழுக்க அவன் மேலேயே இருக்குன்னு அர்த்தம். சிலருக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், சிலருக்கு எனக்கு தெரியாது. அதான் என்னன்னா கேர் பண்ணுறது, சிந்திக்கிறது, யோசிக்கிறது. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆனால் அதை கிடையவே கிடையாது. போஷிக்கிறதும் கிடையாது, கேர் பண்ண கிடையாது. தாலி கட்டியாச்சுல, இப்போ தான் பைபிள் சொல்லுது அவங்கள கேர் பண்ணணும், அவங்களோட இசைந்திருக்கணும், அவளோட நெருக்கமாக இருக்குன்னு சொல்லுது. 1 கொரிந்தியர் திருப்போம், 1 கொரிந்தியர் 7. கேர் பண்ணுறது முக்கியங்க. கர்த்தர் நம்ம கேர் பண்ணுறாரு, ரத்தத்தினால் கழுவினார், இன்றைக்கி பரிசுத்த ஆவியை கொடுத்து நம்மை கேர் பண்ணுறார், பராமரிக்கிறார். 1 கொரிந்தியர் 7 1 வசனத்துலேருந்து
நல்லா கவனிங்க, இது அனைத்தும் நான் சொன்னது அனைத்தும் பைபிள். நான் இது ஒரு அம்பளி மாமா கதையிலன்னு சொல்லலை. நான் சொன்னது அனைத்தும் பைபிள். நான் கிறிஸ்துவை குறித்தும் சபையை குறித்தும் சொல்லிட்டு கணவன் மனைவி உறவை பற்றி பேசுகிறார். நான் சொல்கிறது அத்தனையும் பைபிள். இப்படி குடும்பத்தை நடத்துங்க, குடும்பம் தோக்கவே தோக்காது. 1 கொரிந்தியர் 7:1 நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், ஸ்திரியை தொடாமல் இருப்பது மனுஷனுக்கு நல்லது. இது என்ன நல்லா கவனிங்க. இதுக்குன்னே சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க உங்களுக்கு 1 கொரிந்தியர். அதுக்கு முன்னாடி பவுலுக்கு ஏதோ லெட்டர் எழுதியிருக்காங்க. அது உபத்திரவு காலம். உபத்திரவு காலத்தில் இந்த காலத்தை கல்யாணம் முடிக்கிறதா வேணாமான்னு சில லெட்டர் எழுதியிருக்காங்க. அந்த காலத்தை சொல்கிறாரு, இந்த காலத்தை கல்யாணம் முடிக்காமல் இருப்பது நல்லது. ஏன்னா ஓடி போகணுன்னா உன் பொண்டாட்டி விட்டு ஓடி போயிடலாம். பொண்டாட்டி இருந்தானா பொண்டாட்டிக்காக வெயிட் பண்ணணும். அதான் சொல்கிறது. புரியுதுங்களா? ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவளாக இருக்க வேண்டும். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன். அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவுள். மனைவியானவள் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையிராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தாலன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாதமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். இந்த 5 நீங்கள் 2 இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பில் படித்து பாருங்கள். 7:5 செக்ஸுவல் லவ் பற்றி பேசுகிறார். செக்ஸுவல் லவ் பற்றி பேசும் பொழுது ஜபத்திற்கும் உபவாசத்திற்கும் தடையிராதபடிக்கு 2 பேரும் விரும்பினால் ஒளிய எக்காரந்து கொண்டும் நீ பிரிஞ்சு போகாதீங்க, 2 பேரும் அன்பாக இருங்க, இணைஞ்சிருங்கிறார். கவனிங்க, மேலே சொல்கிறாரு, உன் சரீரத்துக்கு உன் கணவன் அதிகாரி, கணவனுடைய சரீரத்துக்கு மனைவி அதிகாரி. அதிகாரினா சொந்தக்காரங்கிறார். உன் மனைவியுடைய சரீரத்துக்கு நீ சொந்தக்காரன், உன்னுடைய சரீரத்துக்கு உன் மனைவி சொந்தக்காரன்னு சொல்லிட்டு மேலே 6ஆம் வசனத்தில் சொல்கிறார், சரீரத்துக்கு கிறிஸ்து சொந்தக்காரங்கிறார். உனக்கு கிரயத்து கொல்லப்பட்டிருக்கிறீர்களே, உன் சரீரத்தினாலும் ஆவியினாலும் மகிமைப்படுத்துங்கிற. 6 மேலே 20 அப்படித்தாங்க வருது. கிரயத்தை கொல்லப்பட்டிருக்கல, ஆகையால் தேவனை கூட உள்ள உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை. சரீரம் கிறிஸ்துவுக்குரியதுங்கிறாரு. இங்கே சொல்கிறாரு, இந்த சரீரம் மனைவிக்குரியது, மனைவியுடைய சரீரம் உனக்குரியதுங்கிறார். உங்களுக்குரியது தான். ஆனால் ரெஸ்பெக்டே கொடுக்காம டிஸ்ஆனர் பண்ணி அவமதிச்சுட்டு இரக்கம் இல்லாமல் நடந்துக்கிட்டு உங்கள் மனைவி உங்களோட இணைஞ்சு வாழன்னு நினச்சிங்கன்னா அது இம்பாசிபிள். நீங்கள் நினைக்கிற நேரத்தில் காலையிலேருந்து சாயங்காலம் வரை மனைவியை மட்டமாக நடத்திட்டு, அன்கைண்டாக நடத்திட்டு, இரக்கம் இல்லாமல் நடத்திட்டு நைட்டு வாடின்னு சொன்னீங்கன்னா வரமாட்டாங்க. அது அப்படி கிடையாது. ஆண் வேற பெண் வேற. ஆண் சுவிட்சு போடுற மாதிரி சுவிட்சு போட்டால் அவனுக்கு லைட் எறின்னு நினைப்பான், புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். பெண் அப்படி கிடையாது. அவனுக்கு சுவிட்சு போட்டு சுவிட்சு ஆஃப் பண்ணால் முடிஞ்சிடும் அவனுக்கு. பெண் அப்படி கிடையாது. பெண்ணுங்களுக்கு அவளுக்கு பழைய மெட்டடோர் வண்டி மாதிரி. பழைய மெட்டடோர் வண்டி தெரியும் இல்லையா? தெரியுமா தெரியாதா? அப்படி சாய் போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஹீட்டரை போட்டு ஹீட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அது ஹீட் ஆகும். அதே மாதிரி தான் மனைவி. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மனைவி எங்கள் கனவீனப்படுத்துறீங்க, மட்டமாக நடத்திட்டு நான் தான் உன் சரீரத்துக்கு அதிகாரி நீ வா அப்படின்னா அது வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு அஃபெக்ஷன் வேணுங்க. ஒரு பெண்ணுக்கு தேவையானதுன்னு அஃபெக்ஷன். அஃபெக்ஷன்னா செக்ஸுவல் அஃபெக்ஷன் இல்லைங்க. ஒரு பெண்ணுக்கு தேவையானது எப்போவுமே பேசுவேன், செக்ஸ் இல்லாமல் பேசுவேன். ஒரு பெண்ணுக்கு தேவையானது எப்போ செக்ஸ் கிடையாது, ஒரு ஆணுக்கு தான் செக்ஸ் அவசியம். ஒரு பெண்ணுக்கு தேவையானது அஃபெக்ஷன். தன் கணவன் தன்னை கிஷ் பண்ணணும். செக்ஸுவல் கிஷ் இருக்கக்கூடாது. கண்டபடி கட்டி பிடிக்கக்கூடாது. என்ன சொல்கிறது, அவள் கிஷ் பண்ணணும், ஹக் பண்ணணும், கைகோர்த்து நடந்தணும். இதில் எந்தமே செக்ஸே இல்லாமல் அவங்க விரும்புகிறாங்க. ஒரு ஆணுக்கு அவனுக்கு மனைவியை தொட்டாவே செக்ஸ் தான் இருக்கணும்ப்பா. அப்படி கிடையாது. பெண் வேற ஆண் வேற. நான் சொன்னது விளங்குதா? பெண்ணுக்கு அஃபெக்ஷன் வேணும். தன் கணவன் தன்னை ஃபாலோ பண்ணுறான்னுக்கணும்.
ரொம்ப முக்கியமான காரியம். ஒரு உறவு எப்போ கட்டி எழுப்பப்படும்னா, பெண்ணுக்கு வந்து பேசுகிறது தான் கட்டி எழுப்பப்படும். பெண்ணுக்கு வந்து எவ்வளோ பேசுகிறீங்க, ஒரு பெண்ணுடைய உறவு எப்படி கட்டி எழுப்பும்னா பேசுகிறது மூலமாக தான் கட்டி எழுப்பப்படும். நிறைய இடத்துல ஆண்கள் பேசுகிறதே கிடையாது. அது முன்னாடி கொஞ்சம் பேசுனாங்க. இப்போ இந்த செல்ஃபோன், பாலா போன செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் எவனும் எவன்ட்டையுமே பேசுகிறது கிடையாது. அதாவது ஸ்டெட்டிஸ்டிக்ஸ் படி சொல்கிறாங்க, பிபிசிலையும் போட்டுருந்துச்சு இன்றைக்கி. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியே சொல்கிறாங்க. ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு நாளைக்கு 20,000 வார்த்தைகள் வருங்கிறாங்க. ஒரு நாளைக்கு 20,000 வேர்ட்ஸ் வருங்கிறாங்க. ஒரு ஆணுக்கு ஒரு நாளைக்கு 7,500 வார்த்தை தான் வருங்கிறாங்க. ஒரு நாளைக்கு 7,500 வார்த்தை தான் வரும். அதனால தான் சண்டையில் வந்து அவங்க தூள் கலப்புவாங்க. நம்ம வந்து பாப்பா பாப்பா பாப்பான்னு விழிப்பானா வராது அவங்களுக்கு. அவங்க சும்மா எஸ்ஸே எழுதுவாங்க. நமக்கு வந்து ஒரு சென்டென்ஸ் எழுதுறதுக்குள்ளே எஸ்ஸே எழுதி முடிச்சிருவாங்க. வார்த்தைகள் நிறையா இருக்கும். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு 20,000, நாளைக்கு 20,000, நாளை கழிச்சு 20,000, அப்படியே கூட்டி 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 இருக்கும். நம்ம வெளியே எல்லாத்தையும் பேசிட்டு அப்படி முடிப்போம். பெண்ணுக்கு வந்து பேசுங்க, வெளியே கூட்டி போங்க. வெளியே கூட்டு போய் அங்கேயும் செல்லம் நோண்டிக்கிட்டே இருக்காதீங்க. பெண்கிட்ட பேசுங்க, அஃபெக்ஷனாக இருங்க. கத்தர் அப்படித்தாங்க வச்சிருக்கிறாரு. அப்படி நடத்துங்க. குடும்பம் எப்படி இருக்குன்னு பாருங்க. எங்கே வெளியூர் கூட்டு போங்க. வெளியூர் கூட்டு போயிட்டு என் ஒய்ஃப்கிட்ட கூட கேட்டேன், 2 நாள் வெளியூர் போமானே. அவள் வேற மாதிரி இருக்கா. 2 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவாங்கிறா அவள். நான் ஒரு நாள் வெளியே போவோமே என்ன பிள்ளைகள்கிட்ட. இல்லை நம்ம ஸ்பிரிச்சுவலாக அதை சித்தி போனா. சரி ஓகே, எனக்கு ஸ்பிரிச்சுவலாக செஞ்சுட்டு தான் இருக்கேன், அப்படி போயிட்டுன்றேன். பெண்ணுக்கு முக்கியம்னா பெண் தன்னோட பேசணும், உறவாடணும், அஃபெக்ஷனாக இருங்க. இது வரைக்கும் பேக்காக இருந்தால் கூட இனிமேல் பேக்காக இருக்காதுங்க. கற்றுக்குங்க. மனைவிட்ட பேசுங்க, மனைவிட்ட நேரம் செலவழிங்க. அப்படி செஞ்சு பாருங்க, குடும்பம் சக்ஸஸாக இருக்கும். ஒரு சரீரத்தில் ஒரு அவயம் இன்னொரு அவயத்துக்கு விரோதமாக இருக்காது. கிறிஸ்துவின் அவயங்கிறாரு. மனைவியும் கிறிஸ்துவின் அவயம். கேர் பண்ணுங்க, கவர் பண்ணுங்க, லீட் பண்ணுங்க. அப்படி இருந்தீங்கன்னா சரியான ஆணாக கணவனாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த கணவனுக்கு அந்த மனைவி கீழ்ப்படிவாங்க. அந்த கணவன் வார்த்தை அறிந்தவராக இருப்பார். அந்த குடும்பம் இந்த உலகத்துக்கு முன்மாதிரியான குடும்பமாக இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா ஒரு சந்ததி எழும்பிடும். சந்ததி சக்ஸஸான சந்ததியாக இருக்கும். சரிதானே? கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எழுந்து நிற்போம், ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நல்லவர், எனக்கு நன்மை செய்கிறவர். ஒரு கணவனுக்கு நீர் கொடுத்த அதிகாரத்திற்காக, ஆளுகைக்காக நன்றி. இந்த ஆளுகை கிறிஸ்து சபையை ஆளுகை செய்கிற ஆளுகை போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கிறிஸ்து சபையை நேசிக்கிறது போல கணவன் மனைவியை நேசிக்க வேண்டும் விரும்புகிறேன். ஒரு முன்மாதிரியாக நாங்கள் இருக்க வேண்டும் விரும்புகிறேன். வரும் சந்ததிக்கு ஒரு பேட்டர்னாக இருக்க வேண்டும் விரும்புகிறேன். எமக்கு நன்றி. இயேசு நாமத்தில். இது ஒரு போதனை அல்ல, இது ஒரு சொற்பொழிவு அல்ல கர்த்தாவே. இந்த வார்த்தையை நாங்கள் கனப்படுத்துகிறோம், மரியாதை செலுத்துகிறோம். இதுக்கு ஏற்ற விதத்தில் நாங்கள் எங்களை இணக்கிக் கொள்ளுகிறோம். நாம் மையப்படட்டும், நாம் உயர்ந்திருக்கட்டும். மகிமையின் தேவன் எங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுவீராக, எங்கள் குடும்பங்களில் மகிமைப்படுவீராக. எல்லா பகுதியிலையும் நீங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமம் உயர்ந்திருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம், மகிமைப்பட்டிருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. ஒருவரை கனப்படுத்தவும், ஒருவருக்கொருவர் மரியாதை செலுத்தவும், ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து நடக்கவும் உதவி செய்வீராக. ஆசீர்வதியும். எங்கள் குடும்பங்களில் சபையில் மகிமைப்படுவீராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்ம அனைவரோட கூட இன்றைக்கும் கிறிஸ்துவின் வரி மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கும் விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி உங்கள் மீது கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து ஜீவனோடு, சுகத்தோடு, தீர்காயுசோடு 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென்.